அண்மை செய்தி. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையானது அடுத்த 2 நாட்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்கள்ல தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற தகவலை தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி 2024 தொடங்கியது. தற்பொழுது 2025ஆம் ஆண்டிலும் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஜனவரி மாதம் நம் 24ஆம் தேதியை கடந்திருக்கக்கூடிய சூழலையும் நமக்கு இன்னும் இந்த வடகிழக்கு பருவமழை விலகாத ஒரு நிலை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையுடைய அந்த மழை கணக்கிடுதல் காலம் டிசம்பர் 31ஆம் தேதி நிறைவடைந்தாலும் கூட அந்த பருவக்காற்று தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மழை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலையும், அதே நேரங்களில் வடகிழக்கு திசையிலிருந்து பருவக்காற்று விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனாலையும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல தென்னிந்திய பகுதிகளில், தமிழ்நாடை உள்ளடக்கிய தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதன் காரணமாக நமக்கு இந்த குளிர் நாட்கள் குறைவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இந்த 2 மாதங்களும் குளிர்காலமாக அடையாளம் காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தமிழக பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஆங்காங்கே சில மாவட்டங்களில் மழைப்பதிவு இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பும் இந்த மாதத்திற்குள்ளாக தென்னிந்திய பகுதிகளில் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதனாலையும் தொடர்ந்து பருவக்காற்றுடைய மாற்றங்கள், மழைப்பதிவு இல்லாத காரணங்கள் உள்ளிட்ட காரணிகளால் வடகிழக்கு பருவமழை விலகுவது உறுதி செய்யப்படும் எனவும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்னும் 2 தினங்களுக்குள்ளாக, அதாவது அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்குள்ளாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளைகளில் பொதுவாக ஒரு லேசான பனிமூட்டம் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி வடகிழக்கு பருவமழை விலகியதற்கு பிறகாகவும் கூட நமக்கு கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் வரக்கூடிய 30ஆம் தேதியிலிருந்து நமக்கு கனமழை என்ற அளவிலும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு மற்றும் வங்கக்கடலில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சிகளால் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், 31ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களிலும் 31ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி நமக்கு வடகிழக்கு பருவமழை விலகியதுக்கு பிறகாக இது போன்ற காரணிகளால் ஆங்காங்கே இந்த காலகட்டத்தில் கிடைக்க வேண்டிய இயல்பான மழை அளவு தமிழகத்திற்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.